ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரைசிங் விச் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னடா எப்போ பார் ரைசிங் விட்ஜுன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ஆர்டர் எடுத்தேன். அது லைவாக ட்ரேடிங் வந்து சின்ன அமௌண்ட் போட்டு எடுத்திருக்கேன். அது எப்படி பிஹேவ் பண்ணுது, எவ்வளோ வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணும்போது போயிருக்குன்றதை லைவாக பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களாக கண்டுபிடிச்சி இப்போ பாருங்கள், என்ன சொல்கிறது, 6 ரூபா 50 காசுக்கு ஸ்ட்ரைக் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 நிமிஷம் 2 5 நிமிஷம் கேண்டிலில் வந்து பாசிட்டிவ் கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்காங்க, பை கேண்டில். அந்த இடம் வந்து நம்ம பைக் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் வாங்கின ஸ்ட்ரைக் வந்து 150 ரூபா வரைக்கும் கீழே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம செல் சைடில் கரெக்டாக இருந்தால் நம்மளை ஒரு சின்ன ஒரு பயம் கொண்டு வந்து நம்மளை பயம்புறுத்தி விட்டு அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பாங்க. பாருங்கள், நான் வெயிட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இப்போ என்னுடைய ப்ரீமியம் பாருங்கள் கடைசியாக எவ்வளோ நிற்கிதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், 300 360 சம்திங் வந்துடுச்சு. இப்போ எல்டிபியோட சார்ட்டையும் பாருங்கள், சார்ட் மாட்டும் போயிட்டே இருக்கான். 12 ரூபா கிட்ட போட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஐயோ ஒரு பைக் ஹேண்டில் வருது, நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னா நான் அப்பயே அந்த இடத்துல வெளியே வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் 400 வந்துடுச்சு. இப்போ ஸ்டில் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைன் போட்டுருக்கோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனு, அதை வந்து அவன் பிரேக் பண்ண பார்க்குறான். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னா 24,400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு நல்ல சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். ஸோ இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஸ்டில் நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், 470 சம்திங், 500 ஒரு பீக் டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு வரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வாங்குவோம் 400 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் என்னுடைய இப்போ வந்து பாருங்கள், இப்போ எங்கே மார்க்கெட் இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே ஃபோர்ஸாக வரும். ரைசிங் விட்ஜ் இருக்கும்போது நம்ம பை சைடு இருக்கக்கூடாது, செல் சைடு இருக்கலாம். இப்போ பாருங்கள், 4 ஹவர் கேண்டிலே எடுத்து பார்க்குறேன். அந்த பிளாக் லைனை உடைக்க பார்த்துட்டான். 5 மினிட்ஸ் அந்த பிளாக் லைன் வந்து உடைச்சிட்டான். அப்போ இப்போ எடுத்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 780 840 சம்திங், 850 வரைக்கும் வந்து டச் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். இந்த டைமில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எவ்வளோ வருது நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேகமாக இறங்குது பாருங்கள். 700 நான் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு வந்து சம்திங் அரௌண்ட் 580 அதில் தான் க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டு. அவ்வளோ வேகமாக இருக்கணும். டக்குன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலான்னு எடுக்கிறதுக்குள்ளவே டக்குன்னு இறங்குறான் பாருங்கள். 15 ரூபா கிட்ட வந்துட்டான். நான் க்ளோஸ் பண்ணுவேன் 585 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பாருங்கள், எல்டிபி 10 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. நான் க்ளோஸ் பண்ணது 15